கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை வெறுத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளம் கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே கலக்கத்தோடு எழும்பினீர்களா? கண்ணீரோடு எழும்பினீர்களா? நேற்று வீட்டில் நடந்த அந்த சண்டையினாலே, மன வருத்தத்தினாலே இரவெல்லாம் சரியாய் தூங்காமல் தலைவலியோடு எழும்பினீர்களா? பலவிதமான கேள்விகளோடு எழும்பினீர்களா? என்றைக்குத்தான் எனக்கு முடிவு வரும்? என்றைக்கு என் பிரச்சனை மாறும்? என்றைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும்? என்றைக்கு என் கர்ப்பத்தை ஆண்டவர் நினைவு கூறுவார்? என்றைக்கு என் பலவீனம் மாறும்? என் பிள்ளைகளுக்கு பாரமாய் படுத்திருக்கிறேனே, என்றைக்கு என் நோய்கள் நீங்கி நான் எழும்பி நடப்பேன்? என்றைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்? என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டுமே என்றெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு கூட கலங்கி போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவர் நமக்கு யார்? அவர் நமக்கு தெய்வம் மட்டுமல்ல, தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பானா? அல்லது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அமைதலாய் இருப்பானா? ஒருபோதும் இருக்க மாட்டான். தனக்கு இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிறவன் தான் தகப்பன். தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளைகளை வளர்ப்பவன் தான் தகப்பன். தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளைகளை நேசிக்கிறவன், காத்து கொள்ளுகிறவன் தகப்பன். எப்படி ஆண்டவர் நம்மை கைவிடுவார்? அவர் தானே நமக்கு தகப்பன். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? என்றைக்கு இயேசுவை உங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அடுத்த நிமிடமே நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். தைரியமாயிருங்கள், கலங்காதிருங்கள். உலகம் உங்களை வெறுத்து போடலாம், உறவுகள் உங்களை வெறுத்திருக்கலாம், தனிமை உணர்வை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். யாருமே இல்லை எனக்கு இந்த பூமியிலே, யாரும் இல்லை, எல்லாம் நடிக்கிறார்கள். என்னை உண்மையான பாசத்தோடு என்னோடு பழக யாரும் இல்லை என்று நீங்கள் அழுது புலம்பி எனக்கு யாருமே வேண்டாம், என்னை தனிமையிலே விடுங்கள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விரக்தி அடைந்து நீங்கள் இருந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, இயேசு ஒருவர் போதும். அவர் ஒருவர் தான் உங்களை ஏமாற்றாதவர். அவர் ஒருவர் தான் உங்களை விட்டு விலகாதவர். அவர் ஒருவர் தான் உங்களை சுமந்து கொள்ளுகிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறவர். அந்த இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். கலங்காதருங்கள், தொல்லை கொதியுங்கள். இந்த நாளிலே சந்தோஷமாய் எழும்புங்கள், படுக்கை விட்டு சந்தோஷமாய் வேலைக்கு புறப்படுங்கள், சந்தோஷமாய் குடும்ப காரியங்களை கவனியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்கள் கலக்கங்களை அறிந்திருக்கிற தேவனே,
எங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் உங்களுடைய கரத்திலே ஆண்டவரை ஏந்தி கொள்ளுகிறவர் நீர். கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர், துருத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறீராம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு பல வருட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து சோர்ந்து போய் இந்த காலை நேரத்திலே, ஐயோ இன்றைக்கு என்னென்ன பிரச்சனைகள் எனக்கு காத்திருக்கிறதோ, இன்னைக்கு எப்படி என் அலுவலகத்துக்கு நான் போக போகிறேன், என் மேல அதிகாரிகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என் சத்துருக்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன் பயந்து எழுமின ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவீராக. ஐயோ இன்னைக்கு ஸ்கேனுக்கு போக வேண்டுமே, எனக்கு எம்ஆர்ஐ எடுக்க போக வேண்டுமே, சர்ஜரி இருக்கிறதே என்ன ஆகுமோ என்று பயப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவீராக. அல்லேலூயா. வலதுகரம் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யாவையும், யார் யார் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து இந்த சத்தியத்தை கேட்கிறார் என்று உமக்கு தெரியும். அவர் அவருக்கு வேண்டிய அற்புதங்களை செய்து திருப்தியாக்கும். கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை வெறுத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளம் கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே கலக்கத்தோடு எழும்பினீர்களா, கண்ணீரோடு எழும்பினீர்களா? நேற்று வீட்டில் நடந்த அந்த சண்டையினாலே, மன வருத்தத்தினாலே இரவெல்லாம் சரியாய் தூங்காமல் தலைவலியோடு எழும்பினீர்களா? பலவிதமான கேள்விகளோடு எழும்பினீர்களா? என்றைக்குத்தான் எனக்கு முடிவு வரும்? என்றைக்கு என் பிரச்சனை மாறும்? என்றைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும்? என்றைக்கு என் கர்ப்பத்தை ஆண்டவர் நினைவு கூறுவார்? என்றைக்கு என் பலவீனம் மாறும்? என் பிள்ளைகளுக்கு பாரமாய் படுத்திருக்கிறேனே, என்றைக்கு என் நோய்கள் நீங்கி நான் எழும்பி நடப்பேன்? என்றைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டுமே என்றெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு கூட கலங்கி போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவர் நமக்கு யார்? அவர் நமக்கு தெய்வம் மட்டுமல்ல, தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பானா? அல்லது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அமைதலாய் இருப்பானா? ஒருபோதும் இருக்க மாட்டான். தனக்கு இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிறவன் தான் தகப்பன். தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளைகளை வளர்ப்பவன் தான் தகப்பன். தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளைகளை நேசிக்கிறவன், காத்து கொள்ளுகிறவன் தகப்பன். எப்படி ஆண்டவர் நம்மை கைவிடுவார்? அவர் தானே நமக்கு தகப்பன். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? என்றைக்கு இயேசுவை உங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ, அடுத்த நிமிடமே நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். தைரியமாயிருங்கள், கலங்காதிருங்கள். உலகம் உங்களை வெறுத்து போடலாம், ஒரு உறவுகள் உங்களை வெறுத்திருக்கலாம், தனிமை உணர்வை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம்.
யாருமே இல்லை எனக்கு இந்த பூமியிலே, யாரும் இல்லை, எல்லாம் நடிக்கிறார்கள். என்னை உண்மையான பாசத்தோடு என்னோடு பழக யாரும் இல்லை என்று நீங்கள் அழுது புலம்பி எனக்கு யாருமே வேண்டாம், என்னை தனிமையிலே விடுங்கள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விரக்தி அடைந்து நீங்கள் இருந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, இயேசு ஒருவர் போதும். அவர் ஒருவர் தான் உங்களை ஏமாற்றாதவர், அவர் ஒருவர் தான் உங்களை விட்டு விலகாதவர், அவர் ஒருவர் தான் உங்களை சுமந்து கொள்ளுகிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறவர். அந்த இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். கலங்காதருங்கள், தொல்லை குதியுங்கள். இந்த நாளிலே சந்தோஷமாய் எழும்புங்கள், படுக்கை விட்டு சந்தோஷமாய் வேலைக்கு புறப்படுங்கள், சந்தோஷமாய் குடும்ப காரியங்களை கவனியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் கலக்கங்களை அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறவரே, எங்கள் கண்ணீரையெல்லாம் உங்களுடைய கரத்திலே ஆண்டவரை ஏந்தி கொள்ளுகிறவர் நீர். கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர், துருத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறீராம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு பல வருட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து சோர்ந்து போய் இந்த காலை நேரத்திலே, ஐயோ இன்றைக்கு என்னென்ன பிரச்சனைகள் எனக்கு காத்திருக்கிறதோ, இன்னைக்கு எப்படி என் அலுவலகத்துக்கு நான் போக போகிறேன், என் மேல் அதிகாரிகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என் சத்துருக்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன் பயந்து எழும்பின ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவீராக. ஐயோ இன்னைக்கு ஸ்கேனுக்கு போக வேண்டுமே, எனக்கு எம்ஆர்ஐ எடுக்க போக வேண்டுமே, சர்ஜரி இருக்கிறதே, என்ன ஆகுமோ என்று பயப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவீராக. அல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யாவையும், யார் யார் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து இந்த சத்தியத்தை கேட்கிறார் என்று உமக்கு தெரியும். அவருக்கு வேண்டிய அற்புதங்களை செய்து திருப்தியாக்கும். கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.